நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா அமெரிக்காக்காரங்கள்ட்ட போய் யோசனை கேட்டேன். 1952 கொழும்புல ஒரு கூட்டத்தை போட்டு அமெரிக்காக்காரங்க சொன்னா, இந்தியாவில் இருக்கவங்க எல்லாம் ரொம்ப ஏழையா இருக்கீங்க, இது மாதிரி ஏழ்மை அறியாமன்னா சீனாவில் இருக்கிற மாதிரி கம்யூனிஸ்டம் இந்தியாவுக்குள்ளேயும் வந்துடும், அதில் உங்க ஏழ்மையை ஒழிக்கிறதுக்காக நாங்க யோசனை சொல்லி தரோம் அப்படின்னு சொன்னோம். அப்ப இந்தியாவில் இந்த காங்கிரஸ்காரங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், நல்ல வேலை கம்யூனிசம் வராம இருக்கிறதுக்கு ஒரு வழி சொல்றாரு. ஆகையினால என்ன பண்றீங்கன்னு ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷனும் ஃபோர்டு ஃபவுண்டேஷனும் இந்தியாவுக்குள்ள வந்தது. ராக்ஃபெல்லருக்கும் ஃபோர்டுக்கும் இந்தியாவில் இருக்க பட்னி இல்லாம இருக்கணும்னு என்ன அக்கறை? ஒருத்தன் என்ன முதலாளியா இருக்கான், ஒருத்தன் மோட்டார் முதலாளியா இருக்கான். ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க, இந்த அரபு நாடுகள்ல இருக்கிற எண்ணெய் கிணறுகள் எல்லாம் கையில வச்சிருந்தாங்க. இந்த எண்ணெய் எடுக்கிறதுல ப்ராசஸ் பண்ணும்போது நாப்தான்னு ஒண்ணு வருது. இந்த நாப்தாவை வச்சு அமோனிய சல்பேட் உற்பத்தி பண்றாங்க, யூரியாவை உற்பத்தி பண்றாங்க. அப்ப இந்தியாவை பார்த்தாங்க, இந்தியாவில் ரசாயன உரங்களை கொண்டாந்து கொட்டலான்னு பார்த்தாங்க.